பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் விண்வெளியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய கிரகங்கள், புதிய நட்சத்திரங்கள், புதிய வாழ்க்கையை தேடி. ஆனால் அவர்கள் தேடாத ஒரு விஷயம் இருந்தது. அது இருள். விண்வெளியின் முடிவில்லா இருளில் யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒன்று மறைந்து கிடந்தது. ஒரு நாள் பிளானட் எக்ஸ் 47 அருகே ஒரு ரிசர்ச் ஸ்பேஸ்ஷிப் மெதுவாக பறந்து கொண்டிருந்தது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்த சயின்டிஸ்ட் விண்வெளி டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ரேடாரில் ஒரு சிக்னல் தோன்றியது. முதலில் அது சாதாரண ரேடியோ சிக்னல் மாதிரி தோன்றியது. ஆனால் அவர்கள் அதை டீகோட் பண்ண ஆரம்பித்த போது அது மனிதர்களுடைய சிக்னல் இல்லைன்னு புரிந்தது. அந்த சிக்னல் எங்கோ ஒரு கிரகத்தில் இருந்து வரி கொண்டிருந்தது. அது ஒரு மெசேஜ் மாதிரி இருந்தது, ஒரு அழைப்பு போல. ஆனால் அது மனிதர்களின் அழைப்பு இல்லை, அது சாத்தான்களின் அழைப்பு. அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி ஸ்பேஸ்ஷிப் ஒரு அறியாத கருப்பு கிரகத்துக்கு வந்தது. அந்த கிரகம் முழுக்க இருளால் மூடப்பட்டிருந்தது. மண்ணில் சிவப்பு நிற ஒளிப்பிளவுகள், வானத்தில் கருப்பு புகை மேகங்கள், எங்கும் அமைதி, அச்சமூட்டும் அமைதி. ஆஸ்ட்ரோநாட்ஸ் அந்த கிரகத்தில் இறங்கினார்கள். அவர்கள் மெதுவாக அந்த இடத்தை ஆராய ஆரம்பித்தார்கள். அப்போது தொலைவில் ஒரு பழைய கட்டிடம் அவர்களுக்கு தெரிந்தது. அது ஒரு ஏலியன் கோயில் போல இருந்தது. பழமையான கல் சுவர்கள், சிவப்பு ஒளி சிம்பல்ஸ். அவர்கள் மெதுவாக அந்த கோயிலுக்குள் நுழைந்தார்கள். உள்ளே ஒரு பெரிய கல் கதவு இருந்தது. அந்த கதவில் பயங்கரமான ஏலியன் குறிகள் இருந்தன. ஒரு ஆஸ்ட்ரோநாட் அந்த குறிகளை தொடுகிறார். அந்த நொடியில் கோயில் முழுக்க ஒரு அதிர்வு. பெரிய கல் கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. அதன் உள்ளிருந்து கருப்பு புகை வெளியே வர ஆரம்பித்தது. அந்த இருள் அசைந்து கொண்டிருந்தது. முதலில் அது புகை மாதிரி இருந்தது. ஆனால் சில வினாடிகளில் அதிலிருந்து சிவப்பு கண்கள் திறந்தன. அவை சாதாரண உயிர்கள் இல்லை, அவை விண்வெளி சாத்தான்கள். அந்த கிரீச்சர்ஸ் இருளில் இருந்து வெளியே வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை சுற்ற ஆரம்பித்தன. ஒரு நொடியில் அங்கு கேயாஸ். ஆஸ்ட்ரோநாட்ஸ் பயத்தில் ஓட ஆரம்பித்தார்கள். ஒருவரை ஒரு சாத்தான் வானத்தில் தூக்கி சென்றது. மற்றொருவர் இருளுக்குள் இழுக்கப்பட்டார். அனைத்தும் சில வினாடிகளில் நடந்தது. ஒரே ஒரு ஆஸ்ட்ரோநாட் மட்டும் உயிருடன் தப்பினார். அவர் முழு வேகத்தில் ஸ்பேஸ்ஷிப்க்கு ஓடினார். அவர் திரும்பி பார்த்தபோது வானத்தில் ஆயிரக்கணக்கான சாத்தான்கள் எழுந்து கொண்டிருந்தன. அவர் உடனே ஸ்பேஸ்ஷிப் கோக்பிட்டில் ஏறினார். என்ஜின் ஸ்டார்ட், லான்ச் சீக்வென்ஸ். ஸ்பேஸ்ஷிப் அந்த கிரகத்திலிருந்து வேகமாக பறந்தது. ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒரு சாத்தான் ஷிப் மீது ஒட்டிக்கொண்டது. அது கோக்பைட் விண்டோ மீது மெதுவாக நகர ஆரம்பித்தது. அந்த கிரியேச்சர் சிவப்பு கண்கள் ஆஸ்ட்ரோநாட்டை நேராக பார்த்தன. அது கிளாஸை நகங்களால் கீற ஆரம்பித்தது. கிராக் கிராக். காக்பிட் கிளாஸ் மெல்ல உடைய ஆரம்பித்தது. அலார்ம் சவுண்ட்ஸ். ஆஸ்ட்ரோநாட் பயத்தில் கத்துகிறார். அடுத்த நொடியில் கிளாஸ் முழுக்க உடைந்தது. பிறகு அமைதி. சில நேரம் கழித்து விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் மட்டும் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது. கேமரா மெதுவாக கோக்பிட்குள் செல்லுகிறது. ஆனால் அங்கே ஆஸ்ட்ரோநாட் இல்லை. பைலட் சீட்டில் ஒரு சாத்தான் மட்டும் உட்கார்ந்திருக்கிறது. அது கேமராவை பார்த்து மெதுவாக சிரிக்கிறது. பிறகு ஒரு வார்த்தை மட்டும், எர்த் நெக்ஸ்ட்.